ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பால்கோவா தான் வந்து செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பால் அப்படிலாம் தேவையில்லை. நம்மளுக்கு கொஞ்சம் பால் இருந்தாலே போதும், நம்ம சூப்பராக டக்குன்னு பால்கோவா செஞ்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு பால் பவுட்ரு எடுத்திருக்கேன். இதோட அதே அளவுக்கு தான் நம்ம வந்து பால் ஊற்றிக்கணும். ஸோ அதே அளவு பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் நான் கரெக்டாக அந்த அளவுக்கு தான் ஊற்ற போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பால் பவுட்ரு நம்ம வந்து எதில் கிண்ட போகிறோமோ அடுப்பில் வச்சிட வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா சும்மா நார்மலாகவே கிண்டி எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டவ்வில் வைக்கணும். நான் எவ்வளோ 2 கப் அளவுக்கு பால் பவுட்ரு போட்டிருக்கேனோ அதே 2 கப் அளவுக்கு மில்க்கும் வந்து ஊற்றிக்கிட்டேன். இதை வந்து நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆறின மில்காகவே வந்து ஊற்றிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு டக்குன்னு கரைக்க ஈஸியாக வரும். இப்போ நம்ம வந்து தனியாக வந்து ஒரு ஜாரில் 8 முந்திரி கிட்ட போட்டிருக்கேன். இதுக்கு ரொம்ப சுகர்லாம் வந்து போட்டுக்கூடாது. பால்கோவாவுக்கு கொஞ்சம் தான் சுகர் எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் சுகர் எடுத்து அது கூட பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து போட்டு நைஸாக அந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாலில் வந்து இதையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கட்டி இல்லாமல். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் வந்து கொஞ்சம் ஃபுல்லையும் இல்லாமல் லோலையும் இல்லாமல் மிட் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து நல்லா சுண்ட கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் வந்ததும் நம்ம கொஞ்சோண்டு கீ ஊற்றிக்கலாம். நல்லா அதையும் போட்டு கிண்டி விட்டுக்குவோம். இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். இப்போ நம்மளுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து மாட்டிக்கிட்டேன். உங்களுக்கு பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நான் நார்மலாக ஒரு பிளேட்டில் போட்டுக்கிட்டேன். நார்மலாகவே நம்மளுக்கு வந்துடும், பட்டர் பேப்பர்லாம் தேவையில்லை. ஸோ அதை போட்டுவிட்டு மேலே வந்து நட்ஸை வந்து தூவி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா சாஃப்ரானும் பாதாமும் வந்து தூவி விட்டுக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் ஆறணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கிட்ட வச்சுருங்க. நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுக்கு வெறும் 10 நிமிஷத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ஸ்டைலில் நம்மளுக்கு பால்கோவா வந்து வந்துருச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.